தூய உருது நேய கவி. மேலை நாட்டு தாக்கம் இன்றி ஆக்கப்பூர்வமாக தூய உருதுவில் நேயமிகு கவிதைகள் இயற்றிய உருது கவிஞர் தாக் தெஹ்லவியின் 194வது பிறந்த நாள் 25/5/2024. உருது கவிஞர் தாக் தெஹ்லவி 25/5/1831 பிறந்தார். இவரின் தந்தை ஃபிரோஸ்பூர் அரசர் நவாப் ஷம்சுதீன் கான். இவருக்கு தந்தை இட்ட பெயர் நவாப் மிர்சா கான். இட்ட பெயர் மறைந்து தொட்ட புனைப்பெயர் தாக் தெஹ்லவி நிலைத்தது. டில்லியில் ஷவுக் என்ற புகழ்பெற்ற கவிஞரிடம் பயிற்சி பெற்றார். சிப்பாய் கழகத்தில் சிதறுண்ட டில்லியில் இருக்க பிடிக்காது ராம்பூர் சென்றார். நவாப் யூசுப் அலி கான் ஆதரவுடன் குல்சாரி தாக் என்ற கவிதை நூலை வெளியிட்டார். பெரும் புகழ்பெற்ற இந்த கவிதைகளை இசைவாணர்கள் இசையுடன் பாடி மக்களை மகிழ்வித்தனர். நிஜாமின் அழைப்பை ஏற்று ஹைதராபாத்திற்கு சென்றார். நிஜாமின் கவிதைகளை திருத்தி எழுதும் பணியில் அமர்த்தப்பட்டார். மாத சம்பளம் 2000 ரூபாய் வழங்கப்பட்டது. 18 ஆண்டுகள் பணிபுரிந்தார். இந்தியாவில் உள்ள அனைத்து கவிஞர்களும் அவர்களின் கவிதைகளை இவரிடம் திருத்தி கொண்டனர். அவர்களில் புகழ்பெற்ற உருது கவிஞர் இக்பாலும் ஒருவர். இக்பால் அவரின் ஆரம்ப காலத்தில் இவரிடம் கவிதைகளை காண்பித்து திருத்தி கொண்டார். இவருக்கு நிஜாம் ஃபசீஹுல் முல்க் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தார். ஹைதராபாத்தில் இவர் வெளியிட்ட கவிதை நூல்கள் மஹ்தாப் பிதாக், எத்கரி தாக், ஃபரியதி தாக். 14/2/1905 ஹைதராபாத்தில் இறந்தார். உருது கவிஞர் இக்பால் இரங்கல் பாவில் இலக்கு தவறாது இதயத்தை ஊடுருவி பாயும் அம்பு எய்தும் கோமகன் போய்விட்டார் என்று பாடினார்.